அன்பானவர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். நான் உங்கள் ஜெயலட்சுமி வெங்கடேசன். இன்றைய தகவலில் இன்று அன்பானவர்களே, நான் ஒரு சொற்றொடர் படித்தேன். ரொம்ப அழகா இருந்தது. அதை உங்ககிட்ட பகிர்வதற்காகத்தான் இந்த காணொளி. அந்த சொற்றொடர் என்னன்னா, தீமையை கனப்பொழுதில் மாற்றும் வல்லமை வார்த்தைகளுக்கு உண்டு. இதுதான் அந்த சொற்றொடர். இதற்கு ஒரு சிறு சிறு உதாரணங்கள். எங்க மேல் வீட்டில் ஒரு அம்மாவும் அப்பாவும் குடியிருந்தாங்க. ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கு யாருமே இல்லை. ஒரு நாள் இரவு வேளையில அந்த அம்மாவுக்கு திடீரென்று ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அத்தனை வீடுகள் இருந்தாலும் அவரு எங்க வீட்டை நோக்கி வந்து காலிங்கல் அடிச்சு எழுப்பினாரு பதற்றத்தோட. அதுக்கு நாங்க சொன்னோம், அப்பா பயப்படாதீங்க, நாங்க வரோம், பயப்படாதீங்க அப்படிங்கிற ஒற்றை சொல். அது மாதிரி ஒரு நாள் வண்டியில போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆட்டோக்காரரும் ஒரு வண்டியில வந்த இன்னொரு அம்மாவும் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க. நான் நினைச்சேன் 2 பேர் இறங்கி வந்து உங்க மேலதான் தப்பு அப்படின்னு சண்டை போடுவாங்க. அந்த கோவத்தோடவே ஆட்டோக்கார் இறங்கி வந்தாரு. ஆனா அந்த அம்மா, அண்ணன் தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை. ஒரு திருமண நிகழ்வுக்கு போயிருந்தேன். 2 பகையாளிகள் 10 வருஷமா 2 பேரும் பேசிக்கவே இல்லை. திடீர்னு அன்னைக்குதான் மீட் பண்றாங்க. இந்த அண்ணன் அந்த அண்ணனை பார்த்து, நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கிறாரு. கேட்ட 10வது நிமிஷம் 2 பேரும் பந்தியில ஒன்னா உட்காந்து கறி சோறு சாப்பிடுறாங்க. நல்லா இருக்கியா அப்படிங்கிற ஒற்றை சொல். அதாவது நண்பர்களே, நாம் பேசக்கூடிய ஒற்றை சொற்கள் நம் வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது. நாம் அன்பாக பேச வேண்டும் என்பதை, பிறர் மனதை துன்பப்படாமல் காயப்படுத்தாமல் பேச வேண்டும் என்பதை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்ப்போமே. அன்பான வார்த்தைகள் நம்மை அழகாக மாற்றத்தானே செய்யும். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க.